சக்கரவாதி உள்ளவங்க மேங்கோவை சாப்பிடவே கூடாது. டயபெட்டிக்ஸ் மேங்கோ சாப்பிடலாம். எந்த மாதிரி மேங்கோ எவ்வளோ சாப்பிட்றாங்கங்கிறது தான் கணக்கு. செங்காய் பெட்டர், தோலோட சாப்பிட்றது பெட்டர், அளவா சாப்பிட்றது நல்லது. சுகர் இருந்து மேங்கோ சாப்பிட்டா சுகர் இம்மீடியட்டாக ஸ்பைக் ஆகிடும். மேங்கோவில் சுகர் இருக்குது, ஆனால் அதில் ஃபைபரும் இருக்குது. நம்ம மேங்கோவோட ஏதாவது ப்ரோட்டீன் மீலோடு சேர்த்து சாப்பிட்டோம்னா சுகர் ஸ்பைக் பெருசாக வராது. மேங்கோவை அப்படியே சாப்பிட்டா தான் சுகர் ஸ்பைக் ஆகும். தண்ணியாக ஜூஸ்க்காக கரைச்சி குடிச்சா ஸ்பைக் இருக்காது. மேங்கோவை ஜூஸாக மாற்றும் போது அது ஃபைபர் எல்லாம் உடைச்சு அதோட சுகர் கண்டென்ட் தான் ஏறும். ஸோ மேங்கோவை பழமாக சாப்பிடுங்க, காயாக சாப்பிட்றது பெட்டராக இருக்கும். மேங்கோ பகலில் சாப்பிட்டா தான் கஷ்டம், நைட்டு சாப்பிட்டா பிரச்சனையே இல்லை. எல்லா ஃப்ரூட்டையுமே பகலில் சாப்பிட்றது பெட்டர். ஸ்பெஷலி மேங்கோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும் போது பகலில் சாப்பிடும்போது டயபெட்டிஸ்க்கான ரிஸ்க் குறையுது. ஏன் சுகர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. நான் எவ்வளோ மேங்கோ வேணால் சாப்பிடலாம். நல்ல கண்ட்ரோல் இருக்க டயபெட்டிக்ஸும் அளவாக தான் சாப்பிடணும், இல்லைன்னா சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும்.